அம்மாமுத்து சூர்யா, அவர் தான் நெக்ஸ்ட் எஸ்கே ப்ரொடக்ஷனில் லான்ச் ஆகிற டைரக்டர். இவர் தான். இருந்தாலும் ஃபோட்டோவில் கொஞ்சம் சிரிச்சிருக்கலாம். என் குழந்தை எனக்கு என்ன காசு கொடுத்துச்சுன்னு நான் பார்க்க மாட்டேன். அது சிரிச்சா என் கண்ணில் தண்ணி வரும், அது நடந்தால் எனக்கு தண்ணி வரும். அந்த மாதிரி தான் நீங்கள் பேசும்போதெல்லாம் இருக்குது சிவா. எனக்கு வந்திருக்க பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள நண்பர்கள், கேமராமேன், ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இங்கே உட்காந்துருக்க தாய் கிழவி டீம் எல்லாருக்கும் வணக்கம். மற்ற ஃபங்க்ஷன்லலாம் வந்து நம்ம அடுத்து பேச போகிறோம் போது நம்ம என்ன பேசணும், இது பேசணும், நேரம் வேற குறைவாக இருக்கு, இது ஓடிட்டுருக்கோம். இந்த ஃபங்க்ஷனில் மட்டும் ஆரம்பத்துலேருந்தே எனக்கு முன்னாடி ராதிகா மேம் பேசுகிறதுனால அவங்க என்ன பேச போகிறாங்களோ, அதில் என்னெல்லாம் இருக்குமோ, இதில் என்னெல்லாம் வருமோ, ஹெட்லைன்ஸான்ற ஒரு பதட்டத்திலே பார்த்துட்டு, அதனால நான் என்ன பேசணுங்கிறதே யோசிக்கவே நான் மறந்துட்டேன். தாய்க்கிழவி வெற்றி கொண்டாட்டம். முதல்ல இந்த படத்துக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பும் வெற்றியும் கொடுத்த தமிழக மக்கள் எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இது வந்து உங்களுடைய ஃபேமிலியில் சம்மந்தப்பட்ட ஒருத்தருடைய கதையாக நீங்கள் கொண்டாட ஆரம்பித்ததும், அதை பற்றி வெளியில் வந்த ஒரு பாசிட்டிவ் வேர்ட் ஆஃப் மவுத்தும், அதுதான் இந்த படத்தை இவ்வளோ பெருசாக ரீச் ஆகியிருக்கு. பட் அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்தது ப்ரெஷ் ஷோ. நாங்கள் ரொம்ப ரொம்ப பிலீவ் பண்ணது இந்த படத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்குறதுன்னும் போது, ப்ரெஸ்ஸுக்கு ஷோ போடுவோம், மீதி அவங்க பார்த்துப்பாங்க கலை அப்படின்னு நான் சொன்னேன். அதனால தான் ப்ரெஷ் ஷோ வந்து ஃபேமிலி ஷோவாக ஏற்பாடு பண்ணோம். அங்கே நான் வந்து சிவா சொன்ன மாதிரி ஃபீட்பேக் பார்க்க போனது, இங்கே இவங்க என்ஜாய் பண்ணிட்டாங்கன்னா இதுதான் தமிழ்நாடு ஃபுல்லாக நடக்க போகுது அப்படின்றது தான் அன்னைக்கு நான் பார்க்கறதுக்காக நான் துடிச்சிட்டே இருந்தது. அன்னைக்கு நீங்கள்லாம் கொடுத்த வரவேற்பும், நீங்கள் அதுக்கப்புறம் இதை பற்றி எழுதின விதமும், அது வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துச்சு. மக்கள் இப்போ அந்த படத்தை எடுத்துக்கிட்டாங்க. இங்கே நாங்கள் படத்தோட வெற்றியை நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள நண்பர்கள் எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் நீங்கள் கொடுத்த இந்த சப்போர்ட்டுக்கு. இந்த படம் வந்து ஆரம்பிக்கும் போது சிவகுமார் கதை சொல்லும் பொழுது நான் நல்லா சிரித்தேன், என்ஜாய் பண்ணேன். ஆனால் இந்த படத்தில் வந்து எனக்கு டக்குன்னு மனசில் ஒட்டின இடம் வந்து, ராதிகா மேம்கிட்ட கேட்பாங்க பசங்க எல்லாமே, வாரம் பாலசரவணன் கேட்பார், வாரம் ஞாயிற்றுக்கிழமை மதுரைக்கு போனியே, எங்கே தான் அத்தா போனேன் அப்படின் போது எனக்கு ஒரு க்யூரியாசிட்டி, என்ன பண்ணியிருப்பாங்க அங்கே போய் ஏதாவது பணம் சம்பாரிச்சிருப்பாங்களா, ஏதாவது வேலை ஏதாவது பார்த்துருப்பாங்களா, தொழில் இல்லை, அங்கே ஏதாவது காசு கிடச்சிருக்குமா, என்னென்னமோ யோசிச்சு பார்த்தேன். அவர் ஓப்பன் பண்ண விதம் வந்து, அவங்க அழகாக பொறிக்கடலை சாப்பிட்டுட்டு ஜாலியாக வர்றாங்கன்னாரு. அந்த இடத்துல இருந்து எனக்கு மைண்ட் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாரும் ஓடிக்கிட்டே தான் இருக்கோம், நமக்குன்னு நம்ம வாழ்க்கையில் 5 நிமிஷமாவது ஸ்பெண்ட் பண்ணுறோமான்றத அந்த இடத்துல ஆரம்பித்தார் சிவா. அது எனக்கு இப்போ சொல்லும்போது எனக்கு சிலிர்க்குது. அங்கே ஆரம்பித்து அந்த கதை வந்து போயிட்டே இருந்துச்சு. அந்த இடத்துல முடிவு பண்ணிட்டேன், இது பயங்கரமான தாட்டுன்னு. ஏன்னா முதல்ல நம்ம சந்தோஷமாக வச்சுக்கிறது தான் முதல் இதுன்னு நினைக்கிறேன். இந்த வாழ்க்கையில் நம்ம என்னைக்காவது எவ்வளவு நாள் வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக இருந்திருப்போம், இல்லை எத்தனை முறை நம்ம நிம்மதியாக ஃபீல் பண்ணியிருப்போம், அப்பாடா ஓகே. ஏன்னா பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்க போகுது, அதுக்கு நடுவில் நம்மளை சந்தோஷப்படுத்திக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. அதை இந்த படத்தில் சிவா சொல்லும் போதுலேருந்து எனக்கு இந்த படத்தோட பெர்ஸ்பெக்டிவே மாறிடுச்சு. அப்படியே கடைசியாக பேசின வரைக்கும் அப்போ முடிவு பண்ணது தான் இந்த படத்தை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது. அண்ட் அந்த சீன் சொன்ன உடனே, சிவா நீ பயங்கரமான ஆலியா, கதை சொல்லும்போது ரொம்ப சாஃப்டாக அப்படி தான் இருக்கும். கதை சொல்லும்போது ரொம்ப 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 தூரத்தில் இருந்தாலும் இந்த கதை கேட்கவே கேட்காது, பக்கத்தில் போய் தான் கேட்கணும். அன்னைக்கு ஆரம்பிச்சது. அன்னையிலேருந்து நான் வந்து இந்த படம் ஜெயிச்சிரும், ஓடிரும், லாபம் வந்துடும், அந்த ஆங்கிள்குள்ளே நான் இல்லவே இல்லை. ஒரு சூப்பர் படம் நம்ம பண்ண போகிறோம், ஒரு சூப்பர் படம் பண்ண போகிறோம், ஒரு செம படம் பண்ண போகிறோம் அப்படின்றது மட்டும்தான் தோணிக்கிட்டே இருந்துச்சு. கலை வந்து இந்த படத்துடைய நம்பர்ஸ்லாம் பேசினார். நான் ஆடியோ லான்ச்சில் சொல்லிட்டேன், இது வந்து எங்களுக்கு ஆல்ரெடி லாபம்னு. நான் அன்னையிலேருந்து இதோட நம்பர்ஸை பற்றி நான் பேசுகிறத விட்டுட்டேன். நான் என்னெல்லாம் ரசித்தேனோ அது எல்லாத்தையும் ஆடியன்ஸ் அதே இடத்துல கைத்தட்டும் போதும், அதே இடத்துல விசில் அடிக்கும் போதும், அதே இடத்துல அவங்க கண் கலங்கும் போதும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருந்தது சிவா. அந்த டைம்லலாம் நான் யோசிச்சது என்னென்னா, நம்ம ஒரு பயங்கரமான தயாரிப்பாளர், நம்ம ஒரு பயங்கரமான நடிகர்லாம் இல்லவே இல்லை, நம்ம ஒரு நல்ல ரசிகன் அப்படின்றது எனக்கு தோணுச்சு. ஏன்னா இந்த சினிமாவும் படங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது விமர்சனங்கள்லாம் சில இது வந்துகிட்டே இருக்கும்போது நம்மளை அது குழப்பி விட்டுரும். எனக்கு அது நடந்திருக்காது. அப்போ குழப்பும்போது நம்மளுக்குள்ளே இருக்க ஏன்னா எனக்குள்ளே இருந்த ரசிகன் தான் என்னை இந்த சினிமாவுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கான். வேற யார் கூட்டிகிட்டு வருவான்? அந்த ரசிகன் தான் அவன் கரெக்டாக இருக்கானா, அவன் அலைவாக இருக்கானான்றதுல எனக்கு ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த குழப்பத்தை மொத்தமாக தீர்த்தது இந்த தாய் கிழவியும் சிவகுமார் முருகேசனும் தான்.
எப்பவுமே நல்ல ரசிகனாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அது இந்த படம் ஆரம்பத்துலேருந்து எனக்கு கிடைச்சிட்ருக்கு. இந்த கதையை நிஜமாக்கிய அதுக்கப்புறம் சுதன் வந்தார், பேஷன் ஸ்டுடியோஸ். அவர் வந்து ஒரு 4850 படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதில் ஒரு படமாக இந்த படம் இருக்குது. அவருக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. இந்த ஃபங்க்ஷன் அடிக்கடி வைக்கிறது காரணமே சுதன், நீங்கள் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர், இந்த படத்தில் நீங்களும் இருக்கீங்க, வாங்க ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு போங்கண்ணா, சிவா வந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு போவார். காலையில் ஒரு பூஜை போடுவார், சாயங்காலம் ஒரு சக்ஸஸ் மீட் போவார், அந்த மாதிரி இருக்கார். ஸோ சுதன் உள்ளே வந்தோடனே அவரும் பயங்கர எக்ஸைட் ஆகிட்டார் இந்த படத்தை பற்றி. சுதன்கிட்ட சொன்னேன், சுதன் ஜாலியாக இருங்க, இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். நான் சிவா கார்த்திக் வேணுகோபால்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இந்த படம் எனக்கு ஒரு குழந்தை மாதிரி, இதை நான் அப்படி பார்த்துப்பேன்னு. அப்படி தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும். ஸோ என் குழந்தை எனக்கு என்ன காசு கொடுத்துச்சுன்னு நான் பார்க்க மாட்டேன். அது சிரிச்சா என் கண்ணில் தண்ணி வரும், அது நடந்தால் எனக்கு தண்ணி வரும். அந்த மாதிரி தான் நீங்கள் பேசும்போதெல்லாம் இருக்குது சிவா. எனக்கு இப்போ பயங்கர எமோஷனல் ஆக்கிட்டீங்க, நான் பயங்கர கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்தேன். ஸோ சுதன் உள்ள வந்து அவரும் எக்ஸைட்டடாக நான் இதை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் இந்த டீம் வந்தாங்க, அவங்க எல்லாரும் ஆல்ரெடி செட் ஆகிருக்கு. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய உழைப்பு ரொம்ப ரொம்ப அபரிமிதமானது. இல்லைன்னா நினச்ச இந்த பட்ஜெட்டில் இந்த சைஸில் இந்த படத்தை பண்ணியிருக்க முடியாது. ஹேட்ஸ் ஆஃப் உங்கள் எல்லாருக்குமே, பயங்கரமாக பண்ணிட்டீங்க, டீமில் இருக்க டெக்னீஷியன்ஸ் எல்லாமே. அண்ட் ஆர்டிஸ்ட் யாரெல்லாம் சிவா கொண்டு வரும்போது ரொம்ப குட்டியாக கொண்டு வந்தார் இந்த பட்ஜெட்டு எல்லாமே. ஏன்னா அவருக்கு அதுக்கு முன்னாடி இருந்த அனுபவங்களாக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி இருந்தால் தான் பண்ணுவாங்கன்னு சொல்லி. இன்னும் அதை அப்படி பண்ணக்கூடாது சிவா. இந்த கதை ஒரு செலிப்ரேஷனாக இருக்குது, எனக்கு ஒரு லைஃபோட செலிப்ரேஷன் இந்த படம். இதுக்கு என்ன செலவு பண்ணுமோ அதை பண்ணணும், அதை பண்ணுவோம் அப்படின்றதுக்கு அப்புறம் தான் யார் கேஸ்டிங் போகலான்னு ஒருத்தராக வந்தது. பாலசரவணன் கதை கேட்கும்போதே ஃபஸ்ட்டு வந்துட்டார் எனக்கு அந்த சீன் வரும்பொழுதே. அதுக்கப்புறம் பாலசரவணன் வந்தார், அருள்தாஸ் அண்ணன் வந்தாங்க, சிங்கம்பிள்ளி அண்ணன் வந்தாங்க, முத்துக்குமார், ரேச்சல், இவங்க எல்லாருமே வந்தாங்க. கடைசியாக தான் வந்தார் விநாயக் மகாதேவ்ன்ற மாதிரி. நான் லாஸ்ட்டாக கேட்டேன், இந்த பாட்டி கேரக்டர் யார் பண்ண போகிறாங்க, கிழவி கேரக்டர், ராதிகா மேம் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ராதிகா மேம் அந்த ரோலில் அந்த லுக்கில் பார்த்த பிறகு எனக்கு இன்னும் பயங்கர ஜாலியாகிடுச்சு. இன்னைக்கு தேட்டரில் பார்க்குற ஃபீல் எனக்கு அங்கே வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மாதிரி ராதிகா மேமோட இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸையும் சேர்த்து தான் இந்த படத்துக்கு கொண்டு வராங்க. அவங்க இந்த படத்துக்கு அந்த உழைப்பு மட்டும் இல்லை, இவ்வளோ வருஷம் நீங்கள் உங்களுடைய ஒர்க் மேம், உங்களோட நீங்கள் லெஜெண்டரியாக பண்ணியிருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து இந்த படத்துக்குள்ளே கொண்டு வரீங்க. அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வலியையும் வேதனையும் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருந்த போராட்டத்தையும் சேர்த்து இதுக்குள்ளே ஒரு கேரக்டராக கொண்டு வந்தாங்க. எனக்கு இந்த படத்தில் ஹீரோ இல்லைன்னுலாம் எனக்கு தோணுனதே இல்லை. இந்த படத்தில் அவ்வளவு ஸ்டார்ஸ் இருந்தாங்க. கமல் சார் அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு நிஜமாக இருக்குது. இந்த படத்தில் இவ்வளோ நட்சத்திரங்களை நீங்கள் உருவாக்கியிருக்கீங்கன்னு சொன்னாங்க. அவ்வளோ நட்சத்திரங்களும் இதுக்குள்ளே இருந்திருக்கிறாங்க. ஸோ நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இதை வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷல் ஃபிலிமாக ஆக்கிட்டீங்கன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஜார்ஜ் மரியான் அண்ணன், முத்துக்குமார் அண்ணன், எல்லாருமே, சாரி நான் பேர் சொல்லாமல் விட்டுறக்கூடாது. அப்புறம் நம்மளோட மியூசிக் டைரக்டர் நிவாஸ் பிரசன்னா, எப்போ ஹீரோவாக போகிறீங்கன்னு கேட்டவுடனே கூலிங் கிளாஸ் போட்டு உட்காந்துட்டாப்ல. மிஸ்கின் சார் மாதிரி வேற எங்கேயோ பார்த்துக்கிட்டே இருக்காப்புல. அவர் ஹீரோ ஆக போகிறீங்களான்னா இல்லைன்னு சொல்ல, இப்போதைக்கு இல்லைன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. ஸோ சீக்கிரத்தில் ஹீரோ ஆகிடுவாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்கள் மியூசிக் பண்ணுவீங்களா இல்லையா? சரி, அப்புறமா யார் ஹீரோயின்னு சொல்லுங்கள் படத்துக்கு. ஓகே, தேங்க்யூ நிவாஸ், ஒரு அமேசிங்கான ஒர்க். லிரிசிஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் நிறையா பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்துருக்கு. நான் அதை தான் இங்கே ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய வீடியோஸ் பார்க்குறேன், நிறைய மெசேஜஸ் பார்க்குறேன். நீங்கள் வந்து எங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு எம்பவர் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக பார்க்குறேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதை தான் இந்த டீம் அச்சீவ் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் 2 பாயிண்ட் மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த படம் என் வாழ்க்கையில் நிறையா பேரை இதை ஞாபகப்படுத்தினதுக்காக பண்ணப்பட்ட படம் தான். ஃபஸ்ட்டு என் அம்மா, 17 வயசில் எல்லாருக்கும் ஏற்கனவே சொன்னதான், இன்னொரு முறை சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்பா இறந்த பிறகு அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில் அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்க காசெல்லாம் பத்திரப்படுத்தி சேர்த்து வச்சு படிக்க வச்சு, என்னையும் அக்காவையும் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வச்சு பண்ணாங்க. அவங்க எனக்கு இந்த பவுனுத்தாய் தெரிஞ்சாங்க, அம்மா தெரிஞ்சாங்க இதில். அதுக்கப்புறம் அக்கா 2 குழந்தை பெற்ற பிறகு வந்து இங்கே எம்எம்சியில் எம்டி படித்து கோல்டு மெடலிஸ்ட் ஆகி பேஷனை எப்போ வேணாலும் தொடரலாம்னு நினச்சேன். எங்கள் அக்கா எனக்கு ஒரு பவுனுத்தாயாக தெரிஞ்சாங்க இதில். அவங்களுக்காக பண்ணணும்னு நினச்சேன். மிக மிக முக்கியமானது அந்த கடைசி டயலாக் மேம் பேசுகிறது. படைக்க காக்க அழிக்கன்னு ஆம்பளைங்களை மட்டும் கும்பிட சொன்னவன், படிப்புக்கும் பணத்துக்கும் பொம்பளையை தாண்டி காட்டி கும்பிட சொல்லியிருக்கான் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அந்த டைலாகை நான் முன்னாடியே உணர்ந்துட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு கல்யாணம் நாள்லேருந்து என் வீட்டோட வரவு செலவு எல்லாத்தையும் பார்க்குறது ஆர்த்தி தான். எனக்கு தெரியாது என் அக்கௌண்ட்டில் என்ன பணம் இருக்குது தெரியாது.
ஊருக்கு போகணும் ஏதாவதுன்னா, ஆர்த்தி ஊருக்கு போகிறதா இருக்கேன், டிக்கெட் மட்டும் காசு கொடுத்துட்றியா அப்படின்னு கேட்பேன். இப்பயும் அதை நான் ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக வாங்கிக்கிறேன். அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. அவங்க பார்க்கலன்னா என்னால் ப்ரொடக்ஷன்லாம் பண்ணியிருக்க முடியாது. ஸோ ஆர்த்தி அவங்க எனக்கு ஒரு பவுன் தாயாக தான் தெரிஞ்சாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வீடுகள்லையும் அவங்களுக்கு சின்ன சம்பளமாக இருந்தாலும் கொஞ்சம் காசாக இருந்தாலும் அதை அங்கங்கே சேமித்து வச்சோ இல்லை குழந்தைங்களை பார்த்துக்கிட்டோ இப்படி வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு அம்மாக்களுக்கும் அக்காக்களுக்கும் தங்கச்சிகளுக்கும் சகோதரிகளுக்கும் இவங்க எல்லாருக்குமான ட்ரிபியூட்டும் சமர்ப்பணம் தான் இந்த தாய்க்கிழவி படமும் இந்த வெற்றியும். இதை இந்த படத்தின் மூலமாக செய்ய முடிஞ்சது எனக்கு சந்தோஷம். இது என் வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கும் சேர்த்துன்றது இன்னும் கொஞ்சம் பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. ஒரு டீமாக இங்கே வேலை செஞ்சதோட சக்ஸஸை இங்கே நான் பார்க்குறேன். ஏன்னா ஆரம்பத்துலேருந்து ரொம்ப சின்சியராக அதை அப்ரோச் பண்ணோம். இதுதான் பவுண்ட் ஸ்கிரிப்ட், இத்தனை டேஸில் தான் எடுக்கிறோம், இதுதான் பட்ஜெட், இதுதான் காஸ்டிங்னு ரொம்ப சின்சியராக. சிவாவுக்கு தெரியுமான்னு தெரில, நான் எல்லா சீனையும் நீங்கள் ஷூட் பண்ண அடுத்த நாள் பார்த்துருவேன். நான் என் ஷூட்டுக்கு வந்துடும், அந்த சீன் என்னாச்சு என்னைக்கு எடுக்கிறீங்கன்னு, அது லொக்கேஷன் சேஞ்ச் இருக்குது அதனால் இன்னொரு நாள் எடுக்கிறோன்னு சீனை சொல்லி கேட்பேன். இந்த கதையை 2 முறை கேட்டிருக்கேன். ஒரு முறை நான் கேட்டேன், இன்னொரு முறை கலையெல்லாம் கேட்கும்போது ரியாக்ஷன் பார்த்துட்டே இருந்தேன். 2 தடவை படிச்சிருக்கேன். இது வரைக்கும் 12 தடவை பார்த்துருக்கேன். நான் இது வரைக்கும் என் படத்தை கூட அத்தனை தடவை பார்த்ததில்லை. இதுக்கு நடுவில் ஒவ்வொரு சீனும் எப்படி எடுக்கிறாங்க, இது எப்படி வருது, எடிட் எப்படி இருந்தது, எப்படி ட்ரிம் பண்ணி மாறுது, மியூசிக் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கேன். ஸோ இந்த படத்தில் நான் நிறையா கற்றுருக்கேன் சிவா. இந்த லேர்னிங் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா கடைசி வரைக்கும் மாறாத ஒன்று கற்றுக்கிறது மட்டும்தான் நினைக்கிறேன். அது இருந்ததுனா தான் இங்கே முன்னேற முடியும்னு தோணுது. இந்த லேர்னிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சேம் ப்ரொசீஜரை நான் நடிக்கிற படங்கள்லேயும் அப்ளை பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அது நான் மட்டும் எடுக்கிற முடிவாக இருக்க முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் ரொம்ப கிளியராக இருக்கேன், இந்த மாதிரி அப்ரோச்சில் தான் இனி நான் நடிக்கிற படங்கள் பண்ணணுன்றதுலேயும் ரொம்ப தெளிவாக இருக்கேன். அதனால நான் டைரக்டர்கிட்ட போய் தலையிட போகிறதில்ல. ஒவ்வொரு விஷயமும் தெளிவாக, ஒரு பவுண்ட் ஸ்கிரிப்ட்னா இவ்வளோ பேஜ் இவ்வளோ இருந்து தான் பண்ணணுன்னு கேட்கலாம். நீங்கள் இப்படி பண்ணால் பிளாக் பஸ்டர் ஆகிடுமா படம்னு, அது நமக்கு தெரியாது. நம்ம ப்ராசஸ் தான் பண்ண முடியும், ரிசல்ட் மக்கள் கையில் தான் இருக்குது. ஆனால் ப்ரொடியூசரோட காசை வேஸ்ட் பண்ணாமல் படம் பண்ண முடியும். அந்த மிச்சமாகிற அந்த காசு அந்த ப்ரொடியூசருக்கு இன்னொரு படம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம், இல்லை அந்த காசு நம்ம படமே இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணுறதுக்கு இருக்கலாம். ஸோ அதை நான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த நம்பிக்கையை திரும்ப கொடுத்ததுக்காக இந்த என்டையர் டீமுக்கும் நான் தேங்க்ஸும் சொல்லிக்கிறேன். நான் இங்கே நிறைய பேர் உழைச்சிருக்கிறாங்க. இது டீமாக சேர்ந்து அவங்கெல்லாம் கொண்டு வர வெற்றி. அண்ட் இன்னொன்று எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக அந்த ப்ரொடக்ஷன் பண்ணும்போதெல்லாம் இருக்கிற ஒரு விஷயம், ஃபர்ஸ்ட் நெஞ்சமுட்டு நேர்மையுண்டு படம் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கும்போது அந்த படம் முடிஞ்சோடனே எல்லாரும் கார்த்திக் வேணுகோபால்னு போடும்போது பயங்கரமாக கிளாப் பண்ணாங்க. அப்போ அவங்க அப்பா ரொம்ப எமோஷனல் ஆகி கார்த்திக் வேணுகோபாலை கட்டி பிடிச்சிட்டார். அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அவர்கிட்ட. அதே மாதிரி ஒரு தருணம் இங்கே ப்ரீமியர் முடிஞ்சோடனே சிவகுமார் முருகேசனோட அப்பா வந்து எங்கள் 2 பேரையும் கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. அந்த செகண்ட் ஃபீல் பண்ணேன், எங்கள் அப்பா சாகலை அப்படின்னு. சாரி, நான் ரொம்ப சென்சிட்டிவ் அண்ட் எமோஷ்னல். அது ஸோ அது கிடைச்சதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய இது ஒரு நிறைவை கொடுக்குது எனக்கு. அமரன் மாதிரி வெற்றி, தாய்க்கிழவி மாதிரி வெற்றி, கணா மாதிரி வெற்றி வரும்போது ஒரு நிறைவையும் ஒரு அமைதியையும் கொடுக்குது. அந்த அமைதி இன்னும் ஒழுங்காக வேலை செய்யணுன்றதை சொல்லிக்கிட்டே இருக்கு. நிச்சயமாக செய்வோம். ஏன்னா இங்கே வெற்றிங்கிறது விளையாட்டில் கூட விளையாட்டாக வராது. அதுக்கு உழைக்கணும், அதுக்கு ஒரு டீமாக உழைக்கணும். அந்த மாதிரி உழைச்சா வெற்றி எப்பயுமே சாத்தியப்படுங்கிறது இந்த மேடை திரும்ப சொல்லி கொடுத்துருக்கு. அண்ட் என்னோட ஃபேன்ஸான பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இது அண்ணன் படம் தான் அப்படிங்கிறத மாதிரி எடுத்துகிட்டு போய் கிரவுண்ட்லேயும் சரி சோஷியல் மீடியாலையும் சரி இன்னைக்கு வரைக்கும் அதை நீங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டே இருக்கீங்க. அதுக்கு ரொம்ப 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 நன்றி. அடுத்து சேயோன் சிவாவோட தான். மேம் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் கரெக்டாக வேலை பார்த்து அது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். இந்த மாதம் ஷூட் போகிறதா இருந்துச்சு. பட் இந்த மாதம் இந்த படத்துக்கான வேலையில் சிவாவும் இருந்ததுனால சரி அவரை ப்ரெஷர் போடக்கூடாதுன்னு டைம் எடுத்து அழகாக பண்ணுறோம். நெக்ஸ்ட் மந்த் தான் போகிறோம். அதுவும் நல்லபடியாக நடக்கும். அண்ட் எஸ்கே ப்ரொடக்ஷன் இந்த படம் லாபகரமான படம்னு சொன்னேன். ஆனால் இந்த லாபம் நிச்சயமாக நல்ல விஷயங்கள் அழகான விஷயங்களுக்கே பயன்படும். முதல்ல என்னை சுற்றி இருக்கிற அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னும் தேவைப்படுற சிலருக்கு சில நல்லதுகளை செய்யணும்னு நினைக்கிறேன். அது எப்பவும் அது அப்பா பேரில் இருக்கிற அந்த ட்ரஸ்டின் மூலமாக எதுவும் நடந்துகிட்டே இருக்கும். இன்னொரு பகுதியை எடுத்து எஸ்கே ப்ரொடக்ஷனில் நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்டேஜை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணி டேலண்ட்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கணும்னு சொல்லி. ஸோ அது நெக்ஸ்ட்டு இன்னொரு புது டேலண்ட், ஒரு புது இயக்குனரை நாங்கள் அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறோம். இந்த படம் அந்த நம்பிக்கையும் கொடுத்துருக்கு. அவரை மட்டும் இந்த ஸ்டேஜில் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸோட 10வது திரைப்படம், அதை இயக்க போகிற புதுமுக இயக்குனர். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஸோ எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் உடைய 10வது படத்தின் டைரக்டர் அம்மாமுத்து சூர்யா.
அவர் தான் நெக்ஸ்ட் எஸ்கே ப்ரொடக்ஷனில் லான்ச் ஆகிற டைரக்டர். இவர் தான். இருந்தாலும் ஃபோட்டோவில் கொஞ்சம் சிரிச்சிருக்கலாம். கலர்ஃபுல்லாக இருக்கு. ஆமாம், இல்லை இந்த படம் வந்து ஃபேமிலி லேடிஸ் அவங்களுக்காக ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணோம். அடுத்த படம் வந்து ஒரு யூத்துக்கான அவங்கள பற்றின ஒரு படமாக இருக்கும், ஒரு யூத்ஃபுல் என்டர்டெய்னராக இருக்கும். ஒரு ஃபைனல் ஸ்கிரிப்ட் இப்போ அவர் எழுதிட்டு இருக்காரு. அது முடிச்சதுக்கப்புறம் காஸ்ட் யார் பண்ண போகிறா என்னன்றதை ஒன்று ஒன்றா அனௌன்ஸ் பண்ணுவோம். எனக்கு இந்த ஸ்டேஜில் சொல்லணும்னு தோணுச்சு, ஏன்னா இது ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. இந்த ஃபேமிலி எல்லாம் சேர்த்து தான் இந்த இது வாய்ப்பையும் சாத்தியப்படுத்தி இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ அங்கே சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் எதாவது சொல்லணுமா? வேணாமா? தேங்க்யூ. படத்தோட ஆடியோ லான்ச் சக்ஸஸ் மீட்டில் கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் வாய்ஸ் புரியுது. வாழ்த்துக்கள் ப்ரோ, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நான் யாரையாவது மிஸ் அண்ட் இந்த படத்தை எங்களோட சேர்ந்து பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக இருந்த ஹாட் ஸ்டார், விஜய் டிவி அவங்க ஆரம்பத்துலேருந்து இந்த படத்தை ஓன் பண்ணாங்க. அண்ட் அதே மாதிரி ஏஜிஎஸ், முக்கியமாக அர்ச்சனா அவங்களுக்கு எங்களுடைய நன்றி. விதுஷ், அஹிம்சா அண்ட் மற்ற டெரிட்டரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணவங்க அண்ட் சாரிகாமா அவங்களோட நம்மளோட அசோசியேஷன் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. ஒரு அமரன், இப்போ தாய் கிழவி அப்படின்னு சொல்லி அது தொடரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ யாரையாவது ஆர்டிஸ்ட் யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தால் மனுஷங்க. அண்ட் முக்கியமாக அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் கேமரா டிபார்ட்மெண்ட் படத்தில் பின்னாடி ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் அந்த நான் டீமாக நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்று பண்ணியிருக்கேன்னு சொன்னேன்ல, அது உங்கள் எல்லாருக்கும் சேர்த்தது தான். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். அண்ட் என்னோட எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸோட டீம், கலை ப்ரோ, நான் எல்லாட்டையும் சொல்கிறது தான். அவர் சீன் பேப்பர் ஸ்கிரிப்ட் புக் இல்லாமல் டைரக்டரோட டிஸ்கஷன்ஸே வச்சுக்க மாட்டார். ரேண்டமாக ஏன் இன்னைக்கு 150 பேர் போட்டிருக்கீங்க, 50 பேரை கட் பண்ணுங்க அப்படி சொல்கிற ஆள் இல்லை. இது என்ன சீன், எங்கே நடக்குது, அதை ஃபுல்லாக படித்து இது என்ன டியூரேஷன் வரும்ன்றது வரைக்கும் அவர் பிளான் பண்ணி தான் பண்ணுவார். ஸோ நம்ம நினைக்கிற விஷன் அச்சீவ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஆட்களோட பயணிச்சா தான் முடியும். ஸோ கலை, அதுக்கப்புறம் ராகுல் தான் டிசைன்ஸ் எல்லாம் அவரை தான் போட்டு விரட்டிக்கிட்டே இருப்போம். ராகுல், கார்த்தி, திவாகர், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ரொம்ப ஆசையாக பண்ண படம் இது. அதில் ஒரு சின்ன ஒரு டென்ட் கூட விடாமல் இந்த செகண்ட் வரைக்கும் பார்த்துக்கிட்டது இந்த 4 பேரும். உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் என்டையர் டீமுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி, வாழ்த்துக்கள். இது ஒரு செலிப்ரேஷன். இன்னொரு செலிப்ரேஷன் ஒன்று இருக்குது, இன்னும் பெருசாக. அதுவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்பயும் நீங்கள் இதே மாதிரி வரணும். ஏன்னா அருள்தாஸ் அண்ணன், முத்துக்குமார் அண்ணன், சிங்கம்பிள்ளை அண்ணன், பாலா, ஜார்ஜ் மரியான், ரேச்சல் எல்லாமே பயங்கர பிஸியான ஆர்டிஸ்ட்டு. இன்றைக்கி ஏதோ 2 ஷூட்டை கேன்சல் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க. அதுக்கும் நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி வரணும், ஏன்னா நான் ஃபேமிலியாக பார்க்குறேன் அப்படின்றதுனால. ஸோ மீண்டும் நன்றி. முத்துக்குமார் உங்களுக்கு தானே முனிஷ்காந்த் அண்ணா? ஓகேடா, வா எல்லாம் வந்துடுற. இல்லை முனிஷ்காந்த் அண்ணன் இப்போ எல்லாமே வந்து படம் சூப்பராக போகுது அப்படின்னா அவர் ரியாக்ஷன் எல்லாம் அந்த ரியாக்ஷன் தான் ஃபுல்லாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் ரொம்ப எமோஷ்னலான ஸ்டேஜ். அதனால எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடித்தேன், யாரை பற்றி பேசியிருக்கேன், யாரை தெரில. நான் இன்னொரு வாட்டி வீடியோ பார்த்தா தான் தெரியும். அண்ட் பத்திரிகையில் இருக்கிற நிறைய பேர் நண்பர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு படம் நான் பண்ணதில் வந்து அவ்வளவு மகிழ்ச்சி அவங்களுக்கு. எப்பவும் படம் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு 4 வரியில் மெசேஜ் வரும். இந்த மாதிரி ஒரு 10 வரி இல்லைன்னா வாய்ஸ் நோட் ஒரு 2 நிமிஷம் 2.5 நிமிஷத்துக்கு வருது. அது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. அதுக்கு ஒரு முறை உங்கள் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. 2-3 தடவைலாம் கேட்டுப்பேன் நான். தேங்க்யூ. ரொம்ப நன்றிண்ணா. ஏன்னா எவ்வளவு கனெக்டடாக இருந்திருக்கீங்க. ஆமாம், என்னைய மறந்துட்டீங்க அப்படின்றான். சாரிடா தம்பி. பவுனுத்தாய் வசூலுக்கு வந்துட்டான்னு ஃபர்ஸ்ட் டைம் பவுனுத்தாய் இவ்வளோ வசூல் பண்ண போகிறான்னு அனௌன்ஸ் பண்ணது இவர் தான். சூப்பர் தம்பி, சூப்பராக பண்ணுங்க. என்ன படிக்கிறீங்க? என்னடா தம்பி, என்ன பழைய வேலைக்கு அமுச்சு விட்ட மாதிரி இருக்குடா எனக்கு. சூப்பர் சிங்கர் ஞாபகம்லாம் வருது எனக்கு. 5th படிக்கிறியா? படிக்கணும். ஓகே, அப்பப்போ தான் நடிக்கணும். பெருசாக ஃபுல்லாக நடிச்சுக்கலாம். ஓகே சொல்லிட்டாரு, ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகே, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. கை கொடு. குட் பாய். வாங்க. சாரிண்ணே. அந்த அது என்ன எப்பா, அந்த சந்தில் இடுக்கில் இருக்க யாராவது இருந்தால் வந்துருங்க. அப்புறம் கபாலி மரியாதை செய்யலைன்னு யாரும் கோச்சிக்காதீங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தா வெரி சாரி. அதானே ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த படம் எவ்வளோ கனெக்டடாக இருந்திருக்கு, ஸ்கிரிப்ட்ல இருந்து இப்போ படத்தோட ரெஸ்பான்ஸ் வரைக்கும்ன்றது புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ நீங்கள் பர்சனலாக எவ்வளோ கனெக்டாக இருந்திருக்கீங்க இந்த கதை மேலே, வரக்கூடிய மக்களோட ரெஸ்பான்ஸ் மேலே அப்படின்றது புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ அடுத்தடுத்து நல்ல ப்ராஜெக்ட்ஸ் எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ அதுக்கான விதையாக அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்றது புரிஞ்சுக்க முடிஞ்சது. நன்றி. அண்ட் இங்கே தமிழ் மக்கள், உலகம் ஃபுல்லாக இருக்கிற தமிழ் மக்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா ஃபாரின்லையும் இது வந்து ரொம்ப பெரிய சக்ஸஸ் ஆகிருக்கு. அவ்வளோ பேர் பார்த்துருக்குறாங்க. கலை சொல்லும்போது தமிழ்நாட்டில் பார்த்தவங்க நம்பர் மட்டும்தான் சொன்னார், எவ்வளோ பேர் பார்த்தாங்கன்றது. இது கர்நாடகாவில் இருக்கிற நம்ம தமிழ் மக்களாக இருக்கட்டும், ஃபாரினில் இருக்கிறவங்க, ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இப்போ நிறைய பேர் சொல்கிறது இந்த மாதிரி படங்கள் தைரியமாக பண்ணலாம்,
இந்த மாதிரி படம் பண்ணால் கண்டிப்பாக ஜெயிக்கும், வசூல் பண்ணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மீண்டும் ஒரு முறை இந்த படம் விதைச்சிருக்குன்னாங்க. இது மறுபடியும் சொல்கிறேன், இது எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ்க்கோ தாய் கிழவி டீமோட சக்ஸஸ் இல்லை, இது தமிழ் சினிமாவோட சக்ஸஸ், தமிழ் சினிமா ரசிகர்களோட சக்ஸஸ். அப்படி தான் நான் பார்க்குறேன். கீப் இன்ஸ்பைரிங், கீப் என்டர்டெய்னிங்னா